வாழ்க வளமுடன். சாய் ஸ்ரீ தமிழ் டியூஷன் சபரிலக்ஷ்மி தமிழ் ஆசிரியை. இன்றைக்கி லெட்டர் ரைட்டிங் கடிதம் நம்மளோட எக்ஸாம் பேப்பரில் இந்த ஆண்டுக்கான மதிப்பெண் 8 மதிப்பெண்கள் நமக்கு அதில் இருக்குது. லெட்டர் ரைட்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 லெட்டர் ரைட்டிங் ஆர்ஆர் கேட்டு வரும். ஒன்று உறவுமுறை கடிதமாக இருக்கும், இன்னொன்று அலுவலக கடிதமாக இருக்கும். விச் மீன்ஸ் ஃபார்மல் லெட்டர் ஒன்று இருக்கும், இன்ஃபார்மல் லெட்டர் ஒன்று இருக்கும். என்னோடய அட்வைஸ், நீங்கள் எப்பயுமே ஃபார்மல் லெட்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஃபார்மல் லெட்டர் அலுவல் முறை கடிதம், இதை நம்ம தேர்ந்தெடுக்கும்போது நமக்கு எப்படி மதிப்பெண்களை பிரித்து போடுறாங்க பாருங்கள். அனுப்புனர் ஃப்ரம் எழுதினீங்கனாலே 1 மதிப்பெண்கள். அந்த அனுப்புனர் ஃப்ரம் கொஸ்டின்லேயே நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த பேர் எழுதுங்க, இந்த தெரு பேர், இந்த ஊர் பேர் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதில் ஈஸியாக நம்ம அதை எழுதிடலாம். ஸோ முழு மதிப்பெண்கள் அதில் கிடச்சிரும். பெறுநர் டூ அட்ரஸ் நம்ம யாருக்கு அந்த கடிதம் எழுதணுங்கிறது கொஸ்டின்லேயே இருக்கும். மாநகராட்சி ஆணையருக்கு எழுதுங்க, இல்லை ஆட்சித்தலைவருக்கு எழுதுங்க, இல்லை ஊராட்சி மன்ற அலுவலருக்கு எழுதுங்க, இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சே நம்ம பெறுநர் எழுதிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மாவட்ட ஆட்சியருக்கு நம்ம ஒரு கடிதம் எழுதணும் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கமா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கமா, எந்த ஊரோ அந்த ஊர் பேரை போட்டு ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி. ஸோ இந்த மாதிரி நம்ம பெறுநர் எழுதிடலாம். விழினாலே கால் பண்ணுறது, கூப்பிடுறது, மதிப்பிற்குரிய ஐயா அம்மான்னு எழுதுவோம்ல, அது எழுதினாலே ½ மார்க் கிடச்சிரும். பொருள்ங்கிறது நம்ம சப்ஜெக்ட்னு போட்டு எழுதுவோம். அதில் கொஸ்டின்லேயே இருக்கும் உங்களுக்கு அதற்கான பதில். இப்போ குடிநீர் வசதி வேண்டி விண்ணப்பம் அப்படின்ட்டு இருந்ததுன்னா, குடிநீர் வசதி செய்து தருவது சார்பாக, அந்த மாதிரி நீங்கள் பொருளை எழுதிடலாம். ஸோ கொஸ்டின்லேருந்தே நீங்கள் பெறுநரையும் எழுதிடலாம், பொருளையும் எழுதிடலாம், அனுப்புனரையும் எழுதிடலாம். விழி மட்டும் மதிப்பிற்குரிய ஐயா அல்லது அம்மா போடணும். இதில் நீங்கள் எழுதும் போதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியதுன்னா பஞ்சுவேஷன் மார்க். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எங்கே கமா போடணும், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பஞ்சுவேஷன் மார்க் ஸோ இம்பார்ட்டன்ட். உள்ளடக்கம், நம்ம பாடி ஆஃப் லெட்டர்னு சொல்லுவோம்ல, நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படிங்கிறது, அதுக்கு 3 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ கையொப்பம், இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ளன்னு எழுதுவோம் இல்லையா, அது எழுதினாலே அரை மதிப்பெண்கள். ஸோ இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள கமா வரணும். அதுக்கப்புறம் கீழே உங்களோட பேரை எழுதிடாதீங்க. யார் அனுப்புனரோ, அது நம்ம அனுப்புனரில் எழுதியிருக்கோம். ஆல்ரெடி கொஸ்டின் இட் செல்ஃப் கொடுத்துருப்பாங்க, அதை தான் நம்ம எழுதணும். ஸோ இடம் தேதி கரெக்டாக நமக்கு லெஃப்ட் கை ஓரத்தில் கீழே நம்ம எழுதணும். இடமும் தேதியும் குறிப்பிடணும். உரைமேல் முகவரி, அட்ரஸ் ஆன் த என்வலப், வேறு ஒன்றும் இல்லை, பெறுநரையே அப்படியே தூக்கி எழுதிடணும் இங்கே. ஸோ எளிமையாக மதிப்பெண்கள் வாங்கிறது அலுவல் முறை கடிதத்தில் ரொம்ப ஈஸியாக மதிப்பெண்கள் வாங்கலாம், முழு மதிப்பெண்களும் வாங்கலாம். நான் அலுவல் முறை கடிதத்திற்கு சில இம்பார்ட்டண்ட் டாபிக் சொல்கிறேன். ஸோ நம்ம 5ஆம் வகுப்பில் இருந்து இல்லை 6ஆம் வகுப்புலேருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம் அலுவல் முறை கடிதங்கள் எப்படி எந்த மாதிரி வித்தியாசமான முறைகளை கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ குடிநீர், வாட்டர் ஃபெசிலிட்டி கேட்பாங்க, ரோட் ஃபெசிலிட்டி கேட்பாங்க, மின்விளக்கு வசதி கேட்பாங்க, லைப்ரரி செஞ்சு தரது கேட்பாங்க, இல்லை உங்கள் ஏரியாவில் ரொம்ப குப்பை கழிவுகள் தேங்கி இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணணும், அதை நீங்கள் மாநகராட்சிக்கு தெரியப்படுத்தணும்னு கேட்பாங்க. இல்லை நிழற்குடை அமைத்த பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாப்பில் நமக்கு ஷேடோ நிழற்குடை அமைத்து தரத்துக்கு ஏதாவது கேட்பாங்க. இல்லை நடைபாதை கடைகளை அகற்ற வேண்டி கேட்பாங்க, பிளாட்ஃபார்மில் இருக்கிற கடைகளை அகற்றுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. வீட்டு முகவரி மாற்றம் குறித்து அஞ்சல் அலுவலகம், இது கூட ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம எப்படி அனுப்பணும். அப்புறம் புத்தக பதிப்பகத்தாருக்கு அனுப்ப வேண்டி விண்ணப்பம், நம்ம எனக்கு இந்த புக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்ளிஷருக்கு நம்ம எப்படி கடிதம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா நீங்கள் டைப்ஸில் எழுதி பார்க்கணும் இந்த லெட்டர் ரைட்டிங்கை ஃபுல்லாக. இதோட கான்டென்ட் என்ன, அந்த உள்ளடக்கம், அந்த பாடி ஆஃப் லெட்டர் என்ன அப்படிங்கிறத அதைத்தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை நெட்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் நெட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை அதுக்கு தனியாக புஸ்தகங்கள் இருக்குது, அதில் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை நீங்கள் உங்களுடைய சொந்த கருத்துக்களை கூட அதில் நம்ம எழுதி பிழை இல்லாமல், எழுத்து பிழை இல்லாமல் எழுதி நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ தரமற்ற உணவு முறை குறித்து இதெல்லாம் ரொம்ப கேட்ட கேள்விகள் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 10 லெட்டர் ரைட்டிங்காவது ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் எந்த லெட்டர் ரைட்டிங் கேட்டாலும் உங்களால் அதை வச்சு மேக் ஓவர் பண்ணி எழுதுறதுக்கு திறன் கிடைக்கும். நன்றி.